உள்ள வராங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குங்க? நீங்க ரொம்ப அருமையா நடிச்சு என் நாடகத்துக்கு உயிர் கொடுத்தீங்க. பாட்டு நல்லா அமைஞ்சா நடிப்பு தன்னால அமைஞ்சிடும். இதுல என் திறமை ஒண்ணு இல்ல, எல்லாம் உங்க திறமை தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டா இதை எப்படிங்க? ஆமாங்க, நான் வரேன். என்ன போறீங்க? போறீங்க மெதுவா. அதுங்க வந்து எனக்கு பெண்கள் கிட்ட அதிகமா பேசி, அதுவும் இளம் பெண்கள் கிட்ட தனியா ரூம்ல 2 பேரும் தனியா தனியா அப்போ கூட போய் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க. எனக்கு நீங்க இப்படியே பேசிட்டு போறீங்க. நான் பேச வேணாமா? எனக்கு பேச சான்ஸ் வேணாமா? நீங்களே பேசுறீங்க. உங்க மனைவி ரொம்ப பாக்கியம் செஞ்சுங்க. தேங்க்ஸுங்க. ஐயோ சாரிங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதுக்கு எங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்னால சாரினா நான் பேச்சுலர் அர்த்தம், அதுக்கு போய் வந்துங்க. அப்ப உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டுன்னு வாழ்த்துறேன். உங்க ஆசி. எங்க எப்படி வச்சிருக்கு? இல்லையே. வரங்க. என்ன ஒரு கல்யாணம் நினைக்கிறேன். பட் நாட் டூ லேட். இப்பதான் தெரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் பிரகாஷோட பேர் தான் மிஸ்டர் சுதானந்தம். எனக்கு மிஸ்டர் இருக்கு. சுதானந்தம் பிரமாணம். என் பேர்ல உங்க நாடகம் உங்களால நாடகக்கலைக்கு பெருமையா அல்லது நாடகக்கலை உங்களுக்கு பெருமை தேடி தர்றாங்க என்னால கேட்ச் பண்ண முடியல. என்ன வார்த்தை கொண்டாடேன். உங்க இளமைக்கும் திறமைக்கும் உங்க கல்யாணத்தை பக்கமாட்டு போறேன். பாய் பாய். வைட்டு பாய். உங்களுக்காக பிரகாஷ் கால் வெயிட் பண்ணிட்டாரு. கம் சூன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டேன். காத்திருக்க வேண்டியது என் கடமையாச்சு. என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஆனா எல்லாரும் உன்னை பார்த்து ரசிச்சப்போ நான் பொறாமப்பட்டேன். எனக்கு சொந்தமான கீதாவே இத்தனை கண்களை ஆசையோட பாக்குதுன்னு எனக்கு கோபம். கீதா, ஐ லவ் யூ. உங்க அப்பா சொன்னதை கேட்டோம். நீங்க வாயால ஒரு தடவை சம்மதமும் சொல்லு. மன்னிக்கிற பிரகாஷ், உண்மையை இப்பவே சொல்லிடட்டுமா இல்ல தள்ளி போடட்டுமா? நானா என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்பவே சொல்லு. நான் ஒரு எழுத்தாளரை காதலிக்கிறேன். அவர் பேரு சந்திரநாத். கீதா, வாழ்க்கையில சில பேருக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்குது இல்லை? ஓகே, so you have decided. இப்ப எங்க போகணும்? வீட்டுக்கு தானே? Get it. Get it. மங்கை துள்ளி வரும் வழியில் வராதீர் ஐயா வராதீர். வராதீர் வராதீர் சொல்லிட்டு இப்படி குறுக்கு வந்ததா எப்படியா? ஓ கீதா, ரசிச்சியா? என் ரசனத்தானே என்னை இங்க கொண்டு விட்டுருக்கேன். என்ன சொல்ல கீதா? நான் இப்படி பக்கத்துல இல்ல இப்படி உட்காரலாமா? இது பொது லைப்ரரி, யார் வேணா எங்க வேணா உட்காரலாம். சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். அத உங்க மாதிரி பெரிய எழுத்தாளர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேளு சார். இது கொஞ்சம் டெலிகேட் விஷயம். பரவாயில்ல கேளு. காதல் காதல் சொல்றாங்களே, அது உண்மையா? அதுவும் கண்டதும் காதல் சொல்றாங்களே, அது நடக்குதா சார்? நான் நம்பல. இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் குவைட் பாசிபிள். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் ராமாயணா. ராமாயணத்துல கம்பர் சொல்றார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி அந்த ஒரே வினாடியில் அன்பு பிறந்தது, காதல் பிறந்தது. அந்த 2 உள்ளங்களும் ஒன்று சேர்ந்தன. சொல்ல போனா உலக இலக்கியங்கள்ல இப்படி எத்தனையோ கட்டங்கள். 2 தூய உள்ளங்களின் சேர்க்கதான் காதல். கீதா, என்ன தூண்டி விட்டு என்னென்னமோ பேச வச்சுட்டில்ல? இல்ல சார்,
நீங்க சொல்றப்ப எனக்கு விளங்காத விஷயங்கள்லாம் கூட எவ்வளவு தெளிவா புரியுது தெரியுமா? கீதா, நீ ஒரு வாயாடியும் சொல்ல போறீங்களா? பரவாயில்ல சார், ஒரு பொண்ணுக்கு துடுக்குத்தனம் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே. நான் தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன். விடுங்க சார். கீதா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? கொடியில இருக்கிறப்ப மலர் எவ்வளவு அழகா இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு வந்து அறையில வச்சா எவ்வளவு வாடி போகுது. அது மாதிரி நீ தோட்டத்தில் இருக்க வேண்டிய மலர் இந்த லைப்ரரியில இருக்க வேண்டாம், என் கூட வரியா, வெளியே போகலாமா அப்படின்னு தான் கேட்க போறீங்க. அப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல தெரியுமா? கீதா, இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டு பாருங்களேன் சார். அப்புறம் நீ ஏதாவது பரவாயில்ல சார், சும்மா கேளுங்க. கொடியில் இருக்கிற மலர் என் கூட வரியா? அப்பா, இதுக்கு தானே நான் இந்த கேள்வி கேட்டேன். வாங்க சார் போகலாம், வாங்க.
போயிட்டு எங்க போயிட்டு நின்ற கையை வாங்கிடுவேன் ஜாக்கிரதை. கையை போயிட்டு அம்மா அம்மா சந்திரா பால் சந்திரா பால் வரம்பா தலை விட மாட்டாங்க. வர வர வாசமதா என்னப்பா காலகட்டால என் வீட்டு வாசல்ல நின்று அம்மா அப்பாலாம் என்ன அர்த்தம்? என்ன செய்யுது பழக்க தோசம். சில பிள்ளைங்க மறந்து போய் நாயனா கையில பீடி கட்டுறதுல அர்த்த மாதிரி இந்த உடுப்பு ஓட்டுற மசாலா வடை மசாலா தோசை. ஏன்பா இந்த மாதிரி டிஃபனை சாப்பாடு வாங்கிட்டு வந்தா ஹோட்டல்ல நீ பால் ஊத்துற காசு எப்படிப்பா வாங்குவேன்? ஹோட்டல் நான் பால் ஊற்றுறேன்னா இல்லைன்னு காட்டி எத்த ஊற்றுறது எனக்கு தான் தெரியும். நீ கம்முறது என்னடா இது? எயிட்டா ஊராய்க்கு என் வீட்டு மாட்டு கொட்டாய மாதிரி இருக்கு. எங்க சமதா 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 இங்க கொடுப்பா நான் கூட்டுறேன்ப்பா. இங்க கொடுப்பா என்ன கொடுப்பா நான் கூட்டுறேன்ப்பா கொடுங்க. எந்த கையால தொடர்பு பிடிக்கலாமா போடுகிறேன். நான் அப்படி பாக்குறீங்க சமந்தா என்கிட்ட இவ்வளவு அன்பு காட்டுறியே உனக்கு எப்படிப்பா நன்றி சொல்ல போறேன்? சத்தியமா நான் சொல்றேன் கண்ணு. எப்படியாவது ஒரு நாள் வந்து நீ பெரிய மனுஷன் ஆகத்தான் போற. வரலாறு எழுதவே இல்லை. அப்ப எனக்கு 2 பக்கம் விட்டு அம்மாக்கு உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? காஃபிப்பா போ நிறைய வேலை இருக்கு. பாடல் தண்ணி காமிக்கணும் உனக்கு சோறு வேலை கொண்டு வரணும். என்ன சம்பந்தம் கட்டு அத்தை ஏன் கேட்கிறேன்? லாண்டுக்காரனுக்கு ஒரு மாடு வாங்கினேன். அது கழுத மாதிரி எட்டி எட்டி உதைக்குது. அதுதான் இந்த காயம். ஆமா உதைக்கிற மாட்டை வீடு வீடா கூட்டிட்டு போய் எப்படி பால் கறப்ப? நான் ஏன் கறக்குறேன்? வாங்குறவன் கையில ஜோட்டாஜ கொடுத்து நீயே கறந்து கிளம்ப. அப்புறம் வாங்குறவன மாடு உதைச்சா நல்லா உதக்கிட்டு நல்ல பால் கொடுத்தாக்கா தண்ணி பாலுங்கிறான். நம்ம உதைக்க முடியுமா? மாடு உதக்கிட்டு நல்லா உதக்கிட்டு வேலை ஆமா நீ அடிக்கடி அம்பேல் ஆயிடுறிய. எங்க போற நீ? கதை படிக்கிறியா இல்ல ஏதாவது கதை நடக்குதா? உங்ககிட்ட ஏன் உண்மையை மறைக்கணும்? சம்பந்தா ஒரு பொண்ணு என்ன விரும்புறா. ஆமா காதல் வந்து சைலண்ட் பிக்சரா இல்ல ஆக்ஷன் பிக்சரா? இப்ப அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அங்க நிக்குது. அப்போ வித தூக்குற கட்டணும்ல 20 தான் இருக்குன்னு சொல்லு. என்ன கேட்டா எனக்காக மேட்ல இருந்து கீழே இறங்குனியா? நானே மேல வந்திருப்பேனே. நீங்க மேல வரணுங்கிறது தான் என் ஆசை. இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்காக கீழே இறங்கி வந்துதான் ஆகணும். கீதா நான் பெரிய அதிர்ஷ்டசாலி கீதா. என்ன கீதா என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. நான் என்னென்னவோ கனவு காண்றேன். வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா? என்னைக்கும் என் மேல நீங்க இதே அளவு பிரியத்தோடு இருப்பீங்களா? கீதா நான் பயப்படுறேன். உனக்காக நான் பயப்படுறேன் கீதா. நீங்க என்ன சொல்றீங்க? வானத்து நட்சத்திரங்களை யார் வேணாலும் பார்த்து ஆசைப்படலாம். ஆனா அதையே அட்டிகையா கழுத்துல கட்டிக்கணும் நினைக்கிறது சரியா? என்னது என்னென்னவோ பேசுறீங்க? கீதா என் நெஞ்சுக்கு நீயவளே போதும். நாம 2 பேரும் கண்ட கனவு போதும். விடுமுறை முடிஞ்சு போச்சு. மறுபடியும் உண்மையை உணர இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. கீதா நீ உன் பங்களாவுக்கு போயிடு. நான் என் குடிசைக்கு போயிடு. புரியுது. என்னைக்குமே ஒரு ஆண் தான் பெண்ணை தேடி வரணுமே தவிர பெண்ணா அவன் காலடியில போய் விழக்கூடாது. எனக்கு அப்ப இதெல்லாம் புரியலையே. இல்ல உங்களை தழுவி படரும் கொடியா இருக்க விரும்பலே தவிர உங்க நெஞ்சில குத்துற முள் செடியா இருக்க விரும்பல. பரவாயில்லை. என்னைக்கும் என் கண்ணனுக்கு நான் மீராவாகவே இருந்துட்டு போறேன். உங்க சுதந்திரத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நான் வரேன். கீதா 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 ஒரு நாள் பழகும் உறவல்ல காதல் நீரில் தோன்றும் நிழல்
தொடும் வேளையில் நான் தொடும் வேளையில் சேலையிட்ட சுத்திர பின்னேறி தொட்டு கொஞ்சவோ இன்னும் என்ன சின்னந்தீர் பிள்ளை என்ற எண்ணமோ நானாக தரும் நேரம் தானாக உருவாகும் வா ஒரு நாள் பழகு உறவல்ல காதல் நீரில் தோன்றும் விழலல்ல காயுங்கள் தலைவரை கை